இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா அமேசான் நிறுவனத்துலேருந்து அமேசான் ரிக்வயர்மெண்ட் டிரைவ் 2022 அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தா டெட்ராரேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு கம்பெனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்னு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா அமேசான் ரிக்வயர்மெண்ட் டிரைவ் 2022 பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் ரோலுக்கு வந்து பார்த்தா ஹையர் பண்ணுறாங்க. அது என்ன ஜாப் ரோல் அப்படின்னா டிவைஸ் அசோசியேட் அலெக்சா கமெண்ட்ஸ் டிஏ டீம் அப்படின்னு சொல்லி இந்த டீமில் தான் வந்து பார்த்தா ஹையர் பண்ணுறாங்க. டிவைஸ் அசோசியேட் அப்படின்றத இங்கே கொடுக்கப்பட்டிருக்க எக்ஸாக்டான ரோல். இந்த ரோலில் வந்து பார்த்தா உங்களுக்கு டெஸ்டிங்கு அனலைசிங் அந்த மாதிரி வந்து பார்த்தா இல்லை ஒர்க் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிடெக்கில் ஐடி டிபார்ட்மெண்ட், இசிஇ டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணலாம். அண்ட் பிஎஸ்சி பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. A graduate in quantitative fields such as science and engineering, good familiarity with the Windows desktop environment and use of Word, Excel, next வந்து IE, Firefox etc. are required அப்படின்றத கேட்டிருக்காங்க. எல்லாம் பேசிக்காக வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. Flexibility and interest to do repetitive task is required. High level of energy and proactive nature. Next வந்து sense of ownership and drive and willingness to accept the challenge of daily deadlines இஸ் எசென்ஷியல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேசிக்கான ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். பேசிக்கான டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் பிடெக்கில் ஐடி, இசி அண்ட் ட்ரிபிள் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பிஎஸ்சி பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸும் இதுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டெஸ்டிங் ஃபீல்டு, ஸோ டெஸ்டிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா இந்த கம்பெனிக்கு இப்போதைக்கு இந்த ரோலுக்கு எங்கே ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை லொக்கேஷனில் வந்து ஹையர் பண்ணுறாங்க. என்ன டீம் அப்படின்னா அலெக்சா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றதா இந்த எக்ஸாக்டான நீங்கள் போக போகிற டிபார்ட்மெண்ட்டோட நேமு. ஆப்ரேஷன்ஸ் ஐடி அண்ட் சப்போர்ட்டிங் இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் வந்து பார்த்தா போக போகிறீங்க. டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஜாப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். A device associate primary responsibility is to execute test case instructions and report discrepancies அப்படின்றத சொல்லியிருக்காங்க. A DA is also responsible for successful and on-time delivery of results. Next வந்து roles and responsibilities அப்படின்னு வந்து பார்க்கும்போது execute test cases prepared for testing software built on the Alexa platforms, Kindle platforms and Kindle software products. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து கோர்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம், இல்லை செல்ஃபில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணி ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த ஜாப் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பெர்ஃபார்ம் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன் அண்ட் ரிப்போர்ட் பக்ஸ் accurately, perform regression and repetitive testing exercises to qualify builds without compromising on quality, use software tools for data capture on daily basis அப்படின்ற சொல்லியிருக்காங்க. Be comfortable with capturing results, communicating and escalating failures and providing individual status report அப்படின்ற சொல்லியிருக்காங்க. Next on the raising all failures, doubts related to the execution of test cases in the clarification portal and closing the same as per the SLA அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பக்ஸுக்கு வந்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து பார்த்தா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது எதுவுமே புரியல அப்படின்னா கூட திரும்பி நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா டெட்ராரேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ கம்பெனியோட நேம் டெட்ராரேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது தான். இண்டஸ்ட்ரி டைப் வந்து ஒரு ஐடி கம்பெனி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. GIS அப்படின்ற டொமைனில் ஐடி கம்பெனி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இந்த கம்பெனியில் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா 50+ வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து டேரக்ட் இன்டர்வியூ, நீங்கள் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எனி யூஜி டிகிரி நீங்கள் எந்த டிகிரி பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட்
கூடவே வந்து பிடெக் டிப்ளமா படித்தவங்க யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எந்த இயர் பாஸ் அவுட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2022, 2021 அண்ட் 2020. அதாவது 2020லேருந்து 2022 வரைக்கும் பாஸ் அவுட் ஆகிருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். லொக்கேஷன் வந்து ஹொசூர் லொக்கேஷன், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரெஸ்யூம்ஸ் வந்து பார்த்தா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தா ஒரு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எம்ப்ளாயருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த மெயில் ஐடி அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ரெஜிஸ்டர் போர்ட்டல், நெக்ஸ்ட் வந்து இதுக்கான காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். So, this is JP signing off.